ஸோ இந்த விசில் ப்ளோயர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக யார்கிட்ட போவாங்க அப்படின்னா நேராக வந்து மீடியா கிட்ட போவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டு போவாங்க. அதனால் அவங்க பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இந்த விசில் ப்ளோயர் அண்டு கார்பரேட் இந்த 2 பேருக்கு நடுவில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் வந்து ஆஷ். அந்த கேரக்டர் தான் வந்து ரிஸ் அகமது அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர் அவர் ஆக்சுவலி. ஸோ இந்த ரிலே படத்தினுடைய கதை என்ன? ஃபிக்ஸர்னா விசில் ப்ளோயருக்கும் கார்பரேட்டுக்கும் நடுவில் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதாவது 2 பக்கத்தினுடைய விஷயங்களையும் பேசி அதில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நேர் செய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சில இடங்களில் வந்து சில விஷயங்கள் முக்கியமாக மக்களுக்கு போயே சேரணும், ஆபத்தில் தீமை விளைவிக்கக்கூடிய விஷயம்னா அதை வந்து எந்த ஒரு டீலிங்கும் இல்லாமல் அதை வந்து வெளி உலகுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு முக்கிய பங்காற்றுறவர். அதே நேரத்தில் பணத்து டீலிங்கையும் அவர் வந்து சரியாக பேசி முடிக்கிறக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்பேற்பட்டவர் தான் வந்து நம்ம ஹீரோ ஆஷ். அவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து, நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே வந்து என்னென்னா கோதுமை ஆராய்ச்சியில் ஒரு விஷயம் பண்ணிட்டானுங்க, அது மக்கள்கிட்ட போச்சுன்னா பெரிய தீமைகளாக விளைவிக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆஷ் வந்து ஹெல்ப், அவங்க பேர் சாரா, அவங்களுக்கு நம்ம ஆஷ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஹெல்ப் பண்ணும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அந்த ஹெல்ப்பில் அவர் வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை.